ஹலோ ஐயா, வணக்கம். அர்ஜுன் சம்பத்துங்களா? ஆமாங்க. ஐயா வணக்கம். நான் கன்னியாகுமரி மாவட்ட நாடார் உறவின் முறை சங்கத்திலேருந்து பேசுகிறேங்க ஐயா. சொல்லுங்க. நேற்று உங்கள் டிவி விவாதத்தில் கிறிஸ்தவ நாடார்கள் இல்லை அப்படிங்கிறீங்க. அது எப்படி? அது என்ன என்ன கண்ணோட்டத்தில் நீங்கள் பேசுனீங்க? இது உங்களுக்கு உள்ள அஜெண்டாவா எப்படி? இது நம்முடைய கொள்கை தானுங்க. நாடார்கள் எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும் சொல்லுங்க? பத்திரகாளி கும்பிடுறவங்க, ஆமாம், பத்திராளி எங்கள் தாய் தான். கிறிஸ்தவ விசுவாசிச்சு போனா வேற யாரையும் ஏத்துக்க முடியாது. ஏத்துக்கிட்டா பாவி. யாரு சொன்னா? நாடார்கள் எப்படி கிறிஸ்தவர்களா இருக்கும்? அது பத்திராளி கேட்கணுங்க. நீங்க யாரு? நீங்க பத்திராளி கும்பிட நாடாரா? நீங்க நாடாரை பற்றி பேச நாடாரா? எங்க ஜாதியை பற்றி பேசுறதுக்கு எங்களுக்கு தெரியுங்க. கன்னியாகுமரியில மெஜாரிட்டி நாடார் சமூகத்தை கொஞ்சம் கொஞ்சமா அரிச்சு நீங்க நாடார் சமூகத்தை சிதைக்கிறீங்க. அது கிறிஸ்தவத்துல எங்க ஆளுங்க இருக்காங்க பிஷப்பா. இப்போ மதுரை ஆதீனமா நாடார உண்டாக்குவீங்களா? நீங்க வச்சு தருவீங்களா? வைக்கலாங்க. மதுரை ஆதீனமா நாடார உருவாக்குவீங்களா? கரிக்கல்ராஜ் நாடார வைப்பீங்களா? வச்சுக்கலாங்க. கரிக்கல்ராஜ் நல்லா இருக்கு. திருவாடுதுறை ஆதீனம் மட்டும் எங்க நாடார்களை வைப்பீங்களா? காஞ்சி மடாதிபதி எங்க நாடார்களை கொண்டு வாங்க. வைக்கலாம். நான் கொண்டு வரேன். ஒரு 10-15 கிறிஸ்தவ நாடார்களே மாத்தி உங்கள்ட்ட கொண்டு வரேன். மதுரை ஆதீனமா வைப்பீங்களா? இருக்காங்க. பத்திராளி கோயிலுக்கு இன்றைக்கு நன்கொடை கொடுக்கக்கூடிய கிறிஸ்தவ நாடார்கள் இருக்காங்க. எங்க ஊர்ல எசைக்கம்மன் கோயிலுக்கு நன்கொடை பண்ண கிறிஸ்தவ நாடார் இருக்காங்க. நாடார்களை ஏமாத்துறது அதெல்லாம் என்னங்க இந்த நாடார் எங்களுக்கு நாடார் தான் முக்கியம். இங்க பாருங்க, இங்க பாருங்க, மதமாற்ற மோசடி முறியடிக்கிறதுக்காக பண்ணது எங்களுக்கு. இங்க பாருங்க, எங்க ஆளுங்க இங்க பாருங்க. நாடார்கள் ஜெயின முகத்துல இருந்திருக்கோம், புத்த முகத்துல இருந்திருக்கோம், ஆசி முகத்துல இருந்தோம், புவனத்துல இருந்திருக்கோம், முருகன் கணபதியும் எல்லாத்துலயும் கௌரவ முகத்துல இருந்திருக்காங்க. புரியுதா? இந்திய சட்டமும் இங்க பாருங்க, ஒன்னே ஒண்ணுங்க. இந்திய சட்டமும் இந்திய நாடும் இந்து மதமும் ஏன் கிறிஸ்தவ மதம் உண்டாக முன்னாடியே நாங்க நாடார்களா இருந்தோம். எங்களுக்கு தெரியும் எந்த மதத்துல இருக்கணும், எப்படி இருக்கணும். இதுக்கு கட்டளை போடுறதுக்கு RS அமைப்போ இல்ல சங் பரிவார அமைப்போ உங்களை போன்ற இந்து முன்னணி அமைப்புகள் கட்டளை போடுறதுக்கு எங்க நாடார்கள் ஒன்னும் இங்க பாருங்க. ஐயா வைகுண்டர் இதே சனாதன தர்மத்தை, இதே அரசர்களுடைய ஐயா வைகுண்டருக்கு எதிராக சட்டம் போட்டது எந்த மதம்? ஐயா வைகுண்டருக்கு எதிராக சட்டம் போட்டது எந்த மதங்க? எங்கள்கிட்ட பேசுறீங்க வரலாறு? வரலாறு எங்களுக்கு தெரியுங்க. எங்களுக்கு தெரியும். எங்க நாடார்கள் இங்க பாருங்க பத்திரகாளியும் கும்பிடுவோம். எங்க பாருங்க நாடார்கள் பத்திரகாளியும் கும்பிடுவோம், பரலோக மாதாவும் கும்பிடுவோம். அது எங்க சங்கமும் எங்க ஜாதி அமைப்பும் பாத்துக்கணும். நீங்க யாரு? நீங்க நாடாருக்கு பிறந்தவரா? நாடாரை பத்தி பேச நாடாருக்கு பிறந்தவங்க மட்டும் பேசணும். நீங்க யாருங்க சம்பந்தம் இல்லாம? உங்க ஜாதி என்ன? உங்க ஜாதி என்ன? கொஞ்சம் கேளுங்க. தாழ்நிலை நாடார் தான் பேசுறாரு. தாழ்நிலை நாடார் எங்களுக்கு சொந்தம் தான். பொண்டாசனம் எனக்கு சொந்தம் தான். புரியுதா? எனக்கு சொந்தத்துல இன்னைக்கும் கல்யாணத்துக்கு வரக்கூடிய மாலிங்க நாடார் இருக்கான், முருகன் இருக்கான். ஏமாத்த எங்க ஜாதிக்காரன் நாங்க பாத்துக்கோம். எனக்கு பாட்டிக்கு 2 மக்க. என் பாட்டிக்கு 2 மக்கங்க. என் பாட்டிக்கு 2 மகனுங்க. ஒருத்தன் கிறிஸ்தவனா இருப்பான், ஒருத்தன் இந்துவா இருப்பாங்க, ஒருத்தன் ஐயாவளி இருப்பான். நில்லுங்க, ஒருத்தன் ஐயாவளி இருப்பான். அப்ப எனக்கு பாட்டி வெள்ளாரம் கூட பெத்தவளா? என்ன பேசுறீங்க? என்ன பேசுறீங்க? என் பாட்டியினுடைய கற்ப ஒழுக்கம் பேசுறீங்களா? எங்களுக்கு தெரியும். மதம் மாறி போறவனே மதம் மாத்தாவனே எல்லாம் எங்க